வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் காந்தி கண்ணாடி ட்ரெய்லர் தான் பார்க்குறோம். இது முன்னாடி வந்து டைட்டில் கிளிம்ஸ் அதை பார்த்துருந்தேன், செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் பாலா வந்து அந்த படத்துக்குள்ளே ஒரு ஆக்டராக ஆக ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அந்த டைட்டில் கிளிம்ஸ் பார்த்த வரைக்கும். இன்னொரு கேள்வியுமே கேட்டிருப்பேன், அது ஒருவேளை நம்ம வந்து இவரெல்லாம் ஒரு ஆக்டரா அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் அவர் மேலே ஒரு பார்வை இருக்கும்ல, ஸோ அதை தான் அந்த ஒரு டைலாக்காக பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். அது என்னன்னு தெரில. ஆனால் மோஸ்ட்லி அது படத்துக்குள்ளே ஒரு ஆக்டராக ட்ரை பண்ணுற ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர்ன்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் காந்தி கண்ணாடி ட்ரெய்லர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான சேர்ந்து பாருங்க. நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா யூபிஐடி கூட டிஸ்கஸ் ஆட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். டைட்டில் கிளிம்ஸ் அதுமாதிரி பார்க்கலாம். பாருங்கள் காந்தி கண்ணாடி ட்ரெய்லர் பார்க்கலாம். செம்ம ஷாட்டில் நம்ம வாழ்க்கைக்குள்ள சில பேர் வருவாங்க. அதுதான் பாலாஜி சக்திவேல் நினைக்கிறேன். அவங்க ஏன் வந்தாங்கன்னு அப்போ நமக்கு தெரியாது, ஆனால் அவங்களால தான் நம்ம வாழ்க்கையே மாறி இருக்கும். இது ட்ரூங்க, உண்மையாக சொல்லலாம். நீங்கள் உண்மையிலே ஜெமீன் சாரா சார்? அப்போ உங்க வீட்டுல அந்த பொருள்லாம் இருந்திருக்கும்ல? ஓ, பண்ணான சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், புதினா சாதம் அதே சாப்பிட்டு கண்ணம்மாக்கு ஃபோன் பண்ணி, கண்ணம்மா தயிர் சாதம் பிரமாதமா இருக்கு, புளி சாதம் சூப்பரா இருந்துச்சு, எலுமிச்சம்பழ சாதம் சூப்பர். காலம் பூரா பொண்டாடி சமைச்சதை சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியலன்னா என்ன மயத்துக்குடா கல்யாணம் பண்றீங்க? அதான் நீ இருக்கல, பண்ணையாரும் பத்மினியும். அதான் நீ இருக்கே. டைட்டில் நல்லா இருக்குல்ல. இவரும் ஏதோ ஒரு ஜமீன்தார் சொல்றாங்க. தங்கம் ஜமீன்தாரும் பத்மினியும், ஜமீன்தாரும் ஜானகியும். நமக்கும் பிள்ளைங்க இருந்திருந்தா இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. குழந்தைகள் பாலாவை குழந்தை மாதிரி பாப்பான்னு நினைக்கிறேன். அவங்க 52 லட்சம் கேக்குறானுங்க, உங்ககிட்டயும் பிஎஃப் காசு 2 லட்சம் தான் இருக்குது. இவர் இருக்காரா? அமுதவனா? ஆமா டைட்டில் நியூஸ்ல பார்த்தேன். நம்ம ஏதோ தப்பு பண்ற மாதிரியே இருக்குடா. ஆக்டிங் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறாங்க போல. யோ என்னையா சும்மா கணமா சாவர வயசுல என்ன அளவு அசிங்கமா? Fame of Truth. மியூசிக் செம்ம. கண்ணாடி அதான் என்ன கான்செப்ட் என்ன கதைன்னு தெரில. லாஸ்ட்டாக காமிக்கிறாங்க, மாடி வர பார்த்துட்றேன். கரெக்டாக பறவைகள் பறந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள சில பேர் வருவாங்க. அவங்க ஏன் வந்தாங்கன்னு அப்போ நமக்கு தெரியாது, ஆனால் அவங்களால தான் நம்ம வாழ்க்கையே மாறி இருக்கும். நீங்கள் உண்மையிலே ஜெமீன் சாரா சார்? ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் போட்டு. அப்போ உங்க வீட்டுல அந்த பொருள்லாம் இருந்திருக்கும்ல? என்னப்பா இந்த நிறைய காஸ்டியூம். லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், புதினா சாதம் அதே சாப்பிட்டு கண்ணம்மாக்கு ஃபோன் பண்ணி, கண்ணம்மா தயிர் சாதம் பிரமாதமா இருக்கு, புளி சாதம் சூப்பரா இருந்துச்சு, எலுமிச்சம்பழ சாதம் சூப்பர். அண்ணா இது உனக்கே ஓவராலியா? காலம் பூரா பொண்டாடி சமைச்சதை சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியலன்னா என்ன மயத்துக்குடா கல்யாணம் பண்றீங்க? அதான் நீ இருக்கல, அதான் நீ இருக்கே. இந்த ஒரு வார்த்தை தான். அதான் நீ இருக்கே. நிறைய காஸ்டியூம் போட்டு சின்ன பசங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்றதுக்காக இருக்கல. நமக்கும் பிள்ளைங்க இருந்திருந்தா இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அவங்க 52 லட்சம் கேக்குறானுங்க, உங்ககிட்டயும் பிஎஃப் காசு 2 லட்சம் தான் இருக்குது. நம்ம ஏதோ தப்பு பண்ற மாதிரியே இருக்குடா.
டைட்டிலில் வந்து லாஸ்ட்டாக என்னையா சும்மா கணமா சாவர வயசுல என்ன லவ் அசிங்கமா. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா டைட்டில் அந்த கண்ணாடி அப்படின்றத லாஸ்ட்டாக அமைக்கிறாங்க. அதான் ஒரு மெயின் இதாக இருக்க போகுதுன்ற மாதிரி தெரியுது. பார்க்கலாம், நல்லா இருக்கு. பாலா ஃபர்ஸ்ட் மூவி, முன்னாடி எவ்வளோ ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் காமெடினா அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் தூக்கி எடிட்டிங்கில் தூக்கியிருப்பாங்க அவங்கள. அதெல்லாம் அந்த ப்ரெஸ் மீட்டில் நான் பார்த்தேன். அப்புறம் ஹீரோயின் செலெக்ஷன் அதை பற்றி பேசியிருந்தாரு இவர் பிரதீப் ரங்கநாதன். எல்லாத்துக்குமே அது இருக்கிற என்ன சொல்கிறது, முகம் தெரியாத ஒரு நபர் வந்துட்டு. ஆக்சுவலாக பிரதீப் ரங்கநாதன் அவர் படம் கொடுத்தவர், ஒரு செம ஹிட் படம் கொடுத்தவர் கோமாளின்றது. அதுக்கப்புறம் லவ் ட்ரெயின் படம் எடுக்கும்போது அதுலேயும் அவருக்கு அந்த இதில் நடக்க தான் செஞ்சிச்சு. ஏன்னா இவர் ஹீரோவை பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி அது இருக்கும். அது எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு படங்களாக நல்லா பண்ண படம் வெற்றி அடையணும், அதுவும் இருக்குது. அதுபோக அந்த கேரக்டர் எப்படி பேசப்படுது, கிரிட்டிக் வைஸ் எந்த மாதிரி பேசப்படுது, ரொம்ப கலெக்ஷன் எடுத்தோ இல்லையோ அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற பேசப்படுறத வச்சு அடுத்தடுத்து டக்குன்னு இவர் பண்ணுறாரா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ எடுத்துக்கலாம், கூலி படத்தில் ஆமீர் கான் எதுக்கு தேவையே இல்லை, எதுக்கு வந்தார் அவர், ரஜினிகாந்தா அவருக்கா அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு சம்பாதிச்சு வச்சிருக்காருல. அவரும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரிலாம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. என்ன கருப்பாக இருக்காரு, ஸோ இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷங்கள் பயங்கரமாக பண்ணி நிறைய படங்கள் கலக்கி அவர் ஒரு இடத்த சம்பாதிச்சு வச்சுருக்காருல. ஸோ அந்த இடத்த சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் அவர் இருக்காரா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. அது அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது. இவர் பண்ணுறாரா அவர் ஒரு பயங்கரமான ஆளா, ஸோ அதனால தான் நான் வரணும் அப்படின்றது இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதான் சொல்ல வந்தேன். பாலா அவர் தெரியாத ஒரு ஆளாக இருந்தால் கூட அந்த கதை நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் நடிக்கிறார் அப்படின்றதுக்காக வராமல் போயிடுறாங்களாம். இல்லை வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோயின்ஸ் சொல்லிடுறாங்களாம். ஹீரோயின்ஸுன்னு கிடையாது, நிறைய பேர் அதில் சொல்லுவாங்க. நிறைய ஆக்டர்ஸ் எந்தெந்த ரோல் பண்ணுறாங்களோ அப்படி சொல்ல தான் செய்வாங்க. அது வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க ஒரு இது எதிர்பார்ப்பாங்க. இல்லை ஆல்ரெடி படங்கள் கூட பண்ணியிருப்பாங்கல்ல, புதுசாக வந்தவங்க கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அது இன்னமும் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு காம்ப்ளிகேட்டடான இண்டஸ்ட்ரி தான். ஆமீர் கான் மறுபடி ஏன் கூலியாக வந்துருச்சுங்க மறுபடியும். எதுக்கு ஆமீர் கான்னா அவர் என்ன சொல்கிறது, ஒரு ஜெம்மு மாதிரி. அவரோட படங்கள் அவரோட டைரக்ஷன் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். போஸ்ட் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணுறேன் லோகேஷ் கனகராஜோடது. பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்கூல்லாம் போயிட்டு இன்டர்வியூஸ் மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காரு. கூலி படத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு போஸ்ட் இன்டர்வியூ எப்போ வரும் தெரில. ஓகே அதெல்லாம் விடுங்க. காந்தி கண்ணாடி ட்ரெய்லர் செம்ம பக்கா. இந்த மாதிரி ஸ்டோரி அப்படின்றதுக்காக எப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃப்ரம் வரன்.